பாசைப்புத்தே ஜாலான் ஜெராம் பாசுவில் இன்று விடியற்காலை 5:30 மணி அளவில் போலீசார் மேற்கொண்ட ஒரு நடவடிக்கையில் இதற்கு முன் 24 குற்ற செயல் பின்னணியை கொண்ட ஆடவன் ஒருவன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக கிளாந்தான் போலீஸ் தலைவர் டத்தோ மொமா யூசுப் மாமா தெரிவித்தார். கார் இழுத்து செல்லும் வேலை செய்து வந்த அந்த 31 வயது நபர் 17 குற்றப்பதிவுகள் மற்றும் 7 போதைப்பொருள் தொடர்பான வழக்குகளுடன் சம்பந்தப்பட்ட அந்த ஆடவன் போலீசாரால் தேடப்பட்டு வந்தவன் ஆவான். அந்த நபர் ஓட்டிச் சென்ற வாகனத்தை போலீசார் பின்தொடர்ந்து சென்றபோது ஜாலான் ஜெராம் பாசுவில் தனது வாகனத்தை நிறுத்திவிட்டு கீழே இறங்கிய அந்த நபர் போலீஸ்காரர்களை நோக்கி துப்பாக்கியால் சுடத் தொடங்கினான். இதனைத் தொடர்ந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக போலீசார் திரும்ப சுட்டதால் சம்பவம் நிகழ்ந்த இடத்திலேயே அந்த ஆடவன் கொல்லப்பட்டான். அந்த ஆடவன் ஓட்டிச் சென்ற காரில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் ஒரு துப்பாக்கி, போலி துப்பாக்கி, 2 பாராங்கத்திகள் மற்றும் சிறைக்கு கடத்திச் செல்வதற்கு திட்டமிடப்பட்டிருந்ததாக நம்பப்படும் புகையிலை பொட்டலமும் பறிமுதல் செய்யப்பட்டதாக மொமா யூசுப் தெரிவித்தார்.